18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு குழந்தையே, உன் கூட பிறந்த உறவு உன்னுடைய ரத்த சொந்தமே தான் உனக்கு ஒரு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு நல்லவங்களா, பேசும்போது ரொம்ப அன்பா பாசமா பேசுறது போல தெரிஞ்சாலும் சில கசப்பான உண்மைகளை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் நான் இருக்கேன். நீ அவமானப்படும் போது மனசார அதை ரசிக்கக்கூடிய உடன்பிறப்பாக தான் அது இருக்கு. அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசும்போது, திட்டும் போதும், குறை சொல்லும் போதும் அவங்க நினச்சா எதிர்த்து பேசலாம். ஆனால் உனக்கு எதுவும் ஆதரவாக பேசாமல் அதை ரசிக்கிறது போல, அவங்க சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்கிறது போல உன் உடன் பிறந்த அந்த துணையானது அமைதியாக இருப்பதை நான் என்னவென்று சொல்லுவேன்? கூட பிறந்தவங்க தான் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பாங்க கடைசி வரைக்கும்ன்றதுலாம் அந்த கால பழமொழி போல ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஒரு வயசு வரைக்கும் தான் உடன் பிறந்தவங்கள ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கிறாங்க. காலம் மாறும்போது கூட அவங்கவங்களுக்குன்னு ஒரு துணை அமையும் போதும், வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும் போதும், பல பிரச்சனைகள் வரும்போதும் கூட பிறந்தவன் எப்படி இருந்தா என்ன, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு எல்லாருமே சுயநலமாக யோசிக்கக்கூடிய கலிகாலமாக இது மாறிடுச்சு இல்லையா? அதனால தான் இப்போ கூட உன் கூட பிறந்த அந்த உறவே உனக்கு எதிராக சில ஆபத்தான வேலைகளை செய்து அதன் மூலமாக நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சுட்டு சரின்னு சொல்லு. அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றதும், அவங்க கையிலேயே முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை விடுவதும் வேண்டாம் என் தங்கமே. உனக்கு ஒன்றும் எதுவுமே தெரியாமலும் இல்லை, வாழ்க்கையில் நீ கஷ்டப்படாமலும் இல்லை, உனக்கு அனுபவம் கிடைக்காமலும் இல்லை. எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் திறமையும் புத்திசாலித்தனமும் உனக்குள்ளேயும் இருக்கு. நீயும் அவங்க என்ன சொன்னாலும் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இரு. அடுத்தவங்களை அவமானப்படுத்தி தான் சந்தோஷப்படக்கூடிய அந்த மனிதர் உனக்கு துணையாக, உனக்கு உடன் பிறந்தவராக எப்படி வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியும்னு யோசிச்சு பாரு. நீ கவலைப்படாத. அவங்களுடைய குணம் இப்போ மாறுறதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நிலவிட்டு இருக்கு. அதனால அவங்க சில தவறுகளை செஞ்சு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ண போறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த கருப்பசாமின்னு அவங்களுக்கு தெரியல. நான் எப்படி உன்னை கண்ணீர் சிந்தவும், கவலைப்படவும், தோத்து போகவும், அவமானப்படவும், கடன் பிரச்சனைகள்ல மாட்டி தவிக்கவும் விட்டுடுவே நினைக்கிற? அவங்க என்ன செய்ய நினைச்சாலும் அதை முறியடிச்சு உன்னை கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைக்கத்தான் ஓடி வந்தேன். உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீ நினைச்சது போல இல்லை, அதை விட பெருசா பயங்கரமாக தான் இருக்கு. ஆனா அதை சரி செய்ய நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாமே செல்லமே. நீ விரும்பின வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறதால தான் இப்போது சர்வ சந்தோஷங்களையும் சகல மங்களங்களையும் உனக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள உண்டாக்க போறேன். சீக்கிரமே உன் மனசு மகிழக்கூடிய வகையில நல்ல விஷயம் நடக்கும். என்னடா இது எல்லாமே தலைகீழா நடக்குதேன்னு நினைக்காத. இந்த கருப்பசாமி உன் விதியையே மாற்றி அமைச்சு யாரெல்லாம் உன் தலைவிதி இப்படிதான் நீ கஷ்டப்படணும்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு போவேன். அது மட்டுமல்ல, நீ நிம்மதியா நல்வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. ஒரு பெண்ணுடைய மிகவும் கஷ்டமான பகுதி என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு தான் வீட்டுக்கு போனாலும் அவள் விருந்தாளி தான், கல்யாணமான வீட்லையும் அவள் விருந்தாளியாக இருப்பது தான். எப்போதும் பெண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு தான் இருக்குதே தவிர, பெண்ணுக்கு சொந்தமாக அவளுக்கு உணர்வளிக்கக்கூடிய, அவள் நினைக்கிறத செய்யக்கூடிய சொந்த வீடுங்கிறது எல்லாருக்கும் அமைவது இல்லைங்கிறது தான் உண்மை. என் அன்பு பிள்ளைகளே, ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் இதை சொல்கிறேன். உங்கள் கூட இருக்கிறவங்க ஆணோ பெண்ணோ, அவர்கள் உணர்வுகளுக்கு எப்போதுமே மரியாதை கொடுங்க. அவங்க நினைக்கிறதையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரமாக விடுங்க. எப்போ யாருக்கிட்ட பேசினாலும் அளவோட பேசு, அளவோட பழகு. எல்லாத்துக்குமே ஒரு எல்லைகள் இருக்குங்கிறத நீ மறந்துவிட வேண்டாமேன்னு செல்லமே. நீ எல்லாரையும் நம்பி ஏமாந்து உன்னை தூக்கி தெருவில் வீசின பிறகுதானே உனக்கு புத்தி வந்துச்சு. இனிமேலாவது அப்படி யாரையும் நம்பி ஏமாந்து போகாதங்கிறதுக்காக தான் இப்போது உன்னை உசார் செய்வதற்காகவும் கவனமாக இருன்னு செய்வதற்காகவும் உன்னை தேடி ஓடி வந்தேன். உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை நிச்சயமாக சரி செஞ்சு உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. தேவையில்லாமல்
நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. கடல் தண்ணியில் நீ கல் எறியும் போது கடலுக்கு அது வலிக்காது. அதுக்கு பதிலாக அந்த கல்லானது கடலுக்குள்ளே போய் மூழ்கி போயிடும். அதே போல தான் யாராவது உன் மேலே விமர்சனங்கள்ன்ற கல்லை தூக்கி எரியும் போது நீ அதை சட்டை செய்யாமல் தள்ளி விட்டுட்டினா, அதாவது அந்த விமர்சனங்களை காதில் கேட்காம அதை கவனத்தில் எடுத்துக்காம அலட்சியப்படுத்தினாலே அதை சொன்னவங்க தான் வருத்தப்பட்டுக்கிட்டு திரிவாங்களே தவிர உனக்கு எந்த கஷ்டமும் வராது. 1000 பேர் 1000 விதமாக உன்னை பற்றி சொன்னாலும் நீ யாரு, நீ எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு தெரியுமல்லவா? அதே போல் உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நானும் இருந்து உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? யார் என்ன சொன்னாலும் தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இரு. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட இந்த கருப்பசாமி எனக்கு நல்லா தெரியும். நீ வேணாம்னு சொன்னாலுமே கூட உனக்கான நல்லதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். கையில் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு தெரியாமலேயே செலவாய்க்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கைன்ற பயணம். வாழ்க்கையில் யாருக்கும் இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோன்றது தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் செலவாகிக்கிட்டே தானே இருக்கு. நீ செலவாகிற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக செலவழிக்க பழகுன்னு தான் சொல்கிறேன். நித்தமும் ஒரு நாள் உன்னுடைய வயசும் ஆயிட்டுருக்கு, காலமும் போயிட்டுருக்கு. அதை தேவையில்லாமல் வீணாக கவலைகளில் கழிப்பதை விட சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் கடந்து வர தயாராக இரு. ஆண்டியாய் இருந்தவன் அரசனாக மாறுறதும் அரசனாக இருப்பவர்கள் ஆண்டியாய் மாறுவதும் அவங்கவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு பொறுத்து தான். உன்னுடைய பாவமும் புண்ணியமும் கூட இப்போது சரிக்கு சமமாக நான் சரி செய்ய போகிறேன். காலம் கொடுக்கிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. என்னை முழுசாக சரணாகதி அடைஞ்ச உன்னை நான் இனிமேலும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நிச்சயமாக உனக்கு துணையாக ஆதரவாக நான் எப்போதுமே இருப்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வருது. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்ன கிடைச்சாலும் போதுன்ற மனசோட உன் லட்சியத்தை மட்டுமே முன்னிறுத்தி வேறு எந்த சலனமும் இல்லாமல் வேலை செய்ய தயாராகு. எந்த சூழ்நிலையிலும் பொய், பொறாம, நயவஞ்சகம், திருட்டுன்ற எண்ணமே உனக்குள்ள வரக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய உறவுகள் மீது மட்டுமே குற்றம் சொல்கிற நீ முதல்ல எல்லா விஷயத்தையும் சரியாக செய்கிறியான்னு யோசி. அடுத்தவங்களை குறை சொல்கிறதும் அடுத்தவங்க மேலே குற்றம் சாட்டுவதும் மிகவும் சுலபமான விஷயம். ஆனால் அதுக்கு முன்னால் எதுவாக இருந்தாலும் நீ சரியாக இருக்க கற்றுக்கோ. உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு பக்கபலமாக இருப்பாங்களா அல்லது உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்களான்றத நீதானே புரிஞ்சு நடந்துக்கணும். சுவை இல்லாத உணவை போல நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. முதல்ல எல்லாரையும் நம்பு, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும் பட்சத்தில், எல்லாமே அளவோடு இருக்கும் பட்சத்தில் நீ யாரிடமும் ஏமாந்து போக மாட்டேன்னு தான் சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கிற மனசில் ஒருபோதும் பயம் வராது. நீயும் உன் மேலே தன்னம்பிக்கையோடு இருந்தீனா உன் கைகள் உழைத்து வாழ்க்கை செழித்து உன் வாழ்க்கையே சந்தோஷமானதாக மாறும்னு தான் சொல்கிறேன். நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவார்கள். அப்படிதான் நீயும் என்னுடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த குழந்தை. நீ எடுத்த எல்லா நல்ல காரியத்திலும் வெற்றி பெற்று நீ புகழின் உச்சிக்கு போவாய் என் செல்லமே. என் அருளாசிகள் எப்போதுமே உனக்கு இருக்கு. உனக்கு எதை எப்போது தரணுமோ அப்போது அதை நானே உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருந்தப்படாத. அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தானே இப்போது உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது, நீ சந்தோஷமாக இருந்துடக்கூடாதுன்னு உன் கூட பிறந்தவங்க நினைக்கல. ஆனால் அவங்க நல்லா இருக்கணும், அவங்கள விட நீ ஒரு படி கூட முன்னேறிடக்கூடாது, அவங்கள விட நீ நல்லா வந்துடக்கூடாதுன்ற நினப்பு அவங்க மனசில் இருக்குது. அதனால தான் அவங்கள முதல்ல உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க சொல்கிறேன். உன் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் சரி, துன்பகரமானதாக இருந்தாலும் சரி, அதை ஒரே மாதிரி பார்க்குற மனப்பக்குவத்தை நீ வச்சுக்கிட்டினா தேவையில்லாத கற்பனைகளோ குழப்பங்களோ வராது. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. இன்னும் நீ வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன்.
நீ எல்லார்கிட்டையும் எல்லா நேரங்கள்லையும் பதிலுக்கு பதில் பேசணும்னு அவசியம் இல்லை. சில இடங்கள்ல அமைதியாக இருந்தாலே அனைத்தையுமே இந்த கருப்பை நான் பார்த்துக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையை அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாள கற்றுக்கோ. எல்லாமே இழந்த பிறகுதானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோன்ற எண்ணம் உனக்குள்ள வருது. இதுவரைக்கும் நீ இழந்ததே போதும். இனிமேலாவது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சூழ்நிலைகளை சரியாக கையாள கற்றுக்கிட்டினா எல்லாமே உன் வாழ்வில் நல்லபடியாகவே நடக்கும்.